ஒரு குயிர் 10 மணிக்கு ஆஃபீஸ் இருக்கு. மணி 9 ஆகுது. இப்பயே அவர் எப்படி தான் கிளம்பி போக போறாரோ ஒன்றும் புரியல. பாப்பா குயிர் 11 மணிக்கு கிளாஸ் இருக்கு. ஐயோ, அத்திக்கு காஃபி லேட்டாக கொண்டு போய் கொடுக்க போகிறோமே, என்ன நடக்க போகுது? என்னம்மா இன்னைக்கும் காப்பி லேட்டு தானா? எப்பவுமே லேட்டாக வைக்கிறியம்மா நீ. என்னம்மா நீ? ஐயோ, எக்ஸ்ட்ரீம்லி சாரி அத்தை. ரொம்ப தப்பு பண்ணிட்டு ரொம்ப டயர்டாக இருந்துன்னு தூங்கிட்டேன் அத்தை. ஸோ சாரி அத்தை. அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அத்தை. சரிம்மா சரி, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். விடுமா மருமகளி, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அவனுக்கு ஏதோ ஆஃபீஸ் போகணுமா, அவனை அதுக்கு எழுப்பி விட்டுரு. அடுத்தது குழந்தை வேறு ஏதோ ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லின்னு இருந்தா. ஆன்லைன்லேயே இப்போலாம் படிக்கலான்ட்டு அவளை அதுக்கு எழுப்பி விட்டுரு. சரியா? புரியுதா நான் சொல்கிறதுலாம்? நான் சொல்கிற மாதிரி செஞ்சுடுவா, நம்ம ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம். சரிங்க அத்தை, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அத்தை. நான் பார்த்துக்கிறேன் அத்தை, அதெல்லாம் ஓகேவா? சரிங்க அத்தை, நான் பார்க்குறேன். எங்க எழுந்துறீங்க கார்த்திக், எழுந்துருங்க. என்னங்க ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுங்க. நீங்கள் வேறு விளையாடிக்கிட்டு எழுந்து வாங்குங்க. டைம் ஆகுதுல்ல. எழுந்துக்கிறேன். அப்பா எழுந்தாச்சாடா, ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. இதெல்லாம் நம்ம யோசிக்கலையே. ஐயோ, டைம் ஆகுது ரியா. சரி ரியா, நான் போய் கிளம்புறேன் ரியா. பாப்பா பட்டுக்குட்டி, எழுந்துடா தங்கம். ஆன்லைன் கிளாஸ்க்கு டைம் ஆகுது அடிச்சல்லும். குட் மார்னிங் மம்மி. எழுந்துட்டேன் மம்மி. ஆன்லைன் கிளாஸ் இருக்குல்ல மம்மி, வாங்க மம்மி போலாம். ஆன்லைன் கிளாஸ்க்கு வேற நான் ரெடி ஆகணும். சரிடா பட்டு, அம்மா வந்து உன்னை அழகாக கிளப்பி விடுறேன். நீ முதல்ல போய் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வா. நம்ம கிளாஸ்க்கு அழகாக கிளம்பி உட்காந்துக்கலாம். அம்மா வந்து உனக்கு பால் கலக்கிட்டு வந்து கொடுக்குறேன். நீ அதை குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பி. ஓகேவா உன் கிளாஸு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பாபி ஃபன் ஏரியா அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கான வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.